குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டுள்ள தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் பல நல்ல விஷயத்தை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டுள்ள தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல முன்னேற்றத்தை காண முடியும். ஏன்னா குரு பகவான் ராசி அதிபதி, அதனால் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல பயன்களை கொடுக்கும். மேலும் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் நீங்கள் வேண்டுற அனைத்து வேண்டுதல்களுமே கூடிய விரைவில் நிறைவேறுவதை நீங்கள் அடைய முடியும். அதற்கான முழு பலனையுமே குரு பகவான் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், இதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி, திருமணம் இது என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் அதையும் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த சில மாதங்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் பல மாத கோள்கள் பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கும், உங்களோட தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கடந்த மாதங்களை விட இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா கடந்த மாதம் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்கும், அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கே தோணும். பாருங்கள், உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் ஏற்ற வெகுமதிகள் உடனே கிடைக்காது. தொழில், வேலை மற்றும் வியாபாரத்தில் சின்னதாக முன்னேற்றம் ஏற்பட்டால் கூட எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல விதங்களில் மாற்றங்கள் உண்டாகுமான்னு கேட்டால் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். உங்களோட முயற்சிக்கான வெகுமதிகள் கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது, கொஞ்சம் எதிர்பார்க்கிற சமயத்தில் கிடைக்காது. தனிப்பட்ட விஷயத்தை மட்டும் யாருக்கிட்டையுமே எக்காரணம் கொண்டும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்பவுமே நல்லது. நிதி ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களோட திறமையான சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறவுகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உறவு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். திருமண உறவில் நெருக்கமும் இணக்கமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. காதலிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 3ஆம் நபரின் தலையிட்ட உங்களோட பிரச்சனையில் தலையிட்டு அனுமதிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்த்துடுங்க. இல்லைன்னா 3ஆம் நபரின் தலையீட்டால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுமே நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். மேலும் காதல் விவகாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலிக்கிறவங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 3ஆம் நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க. மேலும் உங்களோட வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் குடும்பத்தர் மற்றும் நண்பர்கள் இவங்களோட உதவிங்கிறது ஆதரவாக தக்க சமயத்தில் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட நெருக்கடிகள் இல்லாத அளவுக்கு சீராக இருக்கும். இந்த காலத்தில் முதலீடுகளை பெரிய அளவில் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு இந்த காலகட்டம் உங்களுக்கு முதலீடுகளுக்கு உகந்ததாக இல்லைங்க. ஏன்னா நஷ்டங்கள் வரக்கூடுங்கிறதுனால தான் பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். முதலீடு செஞ்சால் அதிலிருந்து ஏற்றத்தாழ்வுகள் வருவதற்கு சாத்தியமான கூறுகள் இருக்குது, அதனால தான். அதே போல் யாருக்குமே
பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் கடனாக கொடுக்கறதோ வாங்குறதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவது ரொம்பவும் கடினம். அது மட்டும் இல்லாமல் உறவுகளையுமே சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது உங்களோட நிதி நிலைமையை மேம்படுத்தவுமே உதவியாக இருக்கும். கடனை கொடுத்துட்டு திரும்பி வரலன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஏற்படுற சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குங்க. அதனால் நீங்கள் கடன் வாங்குற போதும் கவனமாக இருங்க, கொடுக்கும்போதும் ரொம்பவும் கவனமாக இருங்க. தேவையான செலவுகள் போல மீதம் இருக்கக்கூடிய தொகைகளை நீங்கள் சேமித்து வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்படி சேமித்து வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் கூட அடுத்தடுத்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம யாருக்கிட்டையுமே போய் கடன் வாங்க தேவையில்லை. மேலும் ஒரு சேமிப்புங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பெரும்பாலும் சேமிக்கிறது அடங்கிறது நல்லது. உங்களுக்கு வேலை தொழில் வணிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குழுவாக வேலை செய்வது மற்றும் அலுவலக நிர்வாகம் இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட நிர்வாக திறமையை கொஞ்சம் சரியாக பயன்படுத்தணும். அதே போல் புதிதாக ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லைன்னா புதுசாக தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சொந்த முதலீட்டுக்கு இந்த மாதம் உகந்ததாக உங்களுக்கு இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் எதுவும் சரியில்லைங்க. இப்போ செஞ்சுட்டு இருக்க தொழிலே எப்படி தொழிலை நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு யோசனை செய்யுங்க. செஞ்சுட்டு இருக்க தொழில் அப்படியே மிதமான ஒரு வருமானம் இருந்தாலுமே அதை அப்படியே கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. பெரிய அளவில் முதலீடு போடுறதும் கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கலாம். அதே போல் இந்த மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுமே நிறைய பொருட்களை வாங்கி இந்த ஸ்டாக் வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. குறைந்த முதலீட்டில் தொடங்குறது நல்லது. ஏன்னா இப்போ தொடங்கி ஆகணும், அடுத்தது நம்ம இது பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நிறைய எண்ணம் ஓடும் இல்லையா. குறைந்த அளவிலான முதலீடு சிறப்பு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேணால் இந்த மாதம் சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சிறப்பான பணிகளின் மூலம் நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை கூடிய விரைவில் தேடி வரும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதே நன்றாக ஆய்வு செஞ்சு புதிய வேலைக்கு மாறுவது நல்லது. ஏதோ புதிய ஆர்டர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா அதுவுமே ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடுங்கிறதுனால தான் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு செய்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் பெரிய அளவுக்கு ரொம்ப பெரிய சிக்கல்கள், மீண்டு வர முடியாத அளவுக்கு சிக்கல்கள் எதுவும் வராது. பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வியாபாரம் செய்கிறவங்க அதை விரிவுபடுத்தவோ புதிதாக தொழில் தொடங்கவோ இது ஏற்ற ஒரு மாதமாக இல்லை, கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் உபயோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் அவ்வப்போது வந்து நீங்கும். இது ஒரு மனதை பாதிக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க. மாத தொடக்கத்தில் இந்த மாதிரி இருந்தாலுமே மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அதனால் துணிவாக எந்த ஒரு செயலியும் செய்கிறது நல்லதாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு மிதமான பலனை தரும் வகையில் கிரக நிலைகள் இருந்தாலுமே மாத தொடக்கத்தில் ராகு, புதன், சுக்கிரன், சூரியன், சனி இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க. அத்தகைய சூழ்நிலை வரும்பொழுது குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மை சூழ்நிலை ஏற்படலாம், கவனமாக இருங்க. கேது 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வேலையில் ஆர்வம் குறைந்து வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 7ஆம் வீட்டில் பயிற்சி செஞ்சு அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு செல்றதுனால வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். திருமண உறவுகளை பற்றி பேசினால் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட மனைவியின் உடல்நிலையிலுமே பிரச்சனை வரலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமானதாக இருக்குது. உங்களோட காதலை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வாங்க. காதல் திருமண விஷயம் உறுதி செய்யப்படும். காதல் திருமணம் நடக்கும். சில சூழ்நிலைகளால் ரகசியமாக உங்களோட விஷயங்களை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. நிதி ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். 3ஆம் நபரின் தலையிட்ட குடும்ப விஷயத்திலையும் சரி, காதல் விவகாரத்திலையும் சரி, மற்றவங்களை மூக்கு நுழைக்க விடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. மாதத்தின் முதல் பாதியில் நிறைய செலவுகள் இருக்கும். ஆனால் 2வது பாதியில் செலவுகளுடன் நீங்கள் நல்ல வருமானத்தையும் பெற தொடங்குவீங்க. இதனால் உங்களோட நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். நிலையான முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பால் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் அமையும். நீங்கள் முன்கூட்டியே தயாராக இருந்துக்கோங்க. 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு மாதம் முழுவதும் உங்களிடம் 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அவ்வப்போது செலவுகளுமே அதிகரிச்ச வண்ணம் தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக செலவு விஷயத்தில் செயல்பட்டால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தக்க வைத்து கொள்ளவும் இந்த செலவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். இது போன்ற அனைத்து ராசிக்காரங்களுக்குமே கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பதிவு செஞ்சுருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம்.